எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட 1000 வருஷ அரசாட்சி குறித்து தேவன் எப்படி சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் புதிய சட்டம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரஞ்சேத பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றில் தங்கள் கையில் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இங்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அறிஞ்சிக்கணும். முதலாவது, நான் சிங்காசனத்தை கண்டேன், அவை மேல் உட்கார்ந்தார்கள். யார் உட்கார்ந்தாங்க? கீழே சொல்லப்பட்டது தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் தான் சிங்காசனத்து மேலே உட்காராங்க. ஏற்கனவே அவங்க உயிர் அடைந்து விட்டார்கள். எப்படி உயிர் அடைந்தாங்க? அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் கை நெற்றில் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன், அவர் உயிர்த்து. அப்போ சுரூபத்தையும் அதன் முத்திரையை தரித்தா அது மரணம். அதை தரிக்காமல் இருந்தால் உயிர் தெழுந்து விட்டார்கள். ஆகவே இங்கே மரித்தவர்கள் சரீர பிரகாரமாக மரித்தவங்க உயிர் தடவில்லை, சத்தியத்துக்காக சாட்சியாக வாழ்ந்தவர்கள் உயிர்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஒரு பெரிய ஒரு மறைப்பொருள் உண்டு. சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று உலகத்தார் எப்படி சொல்கிறாங்கன்னா, இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். ஆகவே இரத்த சாட்சியாய் உலகத்தில் சரீர பிரகாரம் மரித்தவர்கள் யாரும் உயிரடையவில்லை. அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், வசனத்தின் நிமித்தம் தன்னை சிறையாக்கி கரையாகாமல் காத்து கொண்டவர்கள், சுரபுத்தி அது முத்திரையை தரித்து கொள்ளவர்கள் உயிர்த்தார்கள். ஆகவே 5வது வசனத்தில் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவாலும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தல். முதலாம் உயிர்த்தல்னா என்ன? சாகாமையே கிறிஸ்துவுக்காக வாழ்வது. வேத வசனத்தின் நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னாக்கா, கொலேசியர் நிருபம் அப்போஸ்தலன் பவுல் கொலேசியர் நிருபம் 2:20 நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்களானால், உலக வழிபாட்டுக்கு மரித்தவங்க அங்கே யாரும் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய வசனத்து நிமித்தம் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் தீட்டுப்படாமல் உலகத்தால் கரைப்படாமல் சொருபத்தி அது முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உயிர்த்தாங்க. ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. ஆகவே யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசாரம் எடுத்தால் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவருடைய உயிர்த்தெழு சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். ஆகவே இங்கு சிரஞ்சேதம் என்பது கத்தினால் செய்யப்பட்ட சிரஞ்சேதம் அல்ல, பக்தினால் தன்னை சிறையாக்கி கரையாக்காதவர்கள். ஆகவே இந்த கொலேசியர் நிருபம் 2:11 அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்து பற்றும் விருத்து சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதனால் கையினால் செய்யப்படாத விருத்து சேதனை அவராலே பெற்றீர்கள். கையினால் செய்யப்படாத விருத்து சேதனம், அங்கே கத்தினால் செய்யப்படாத சிரஞ்சேதம் பக்தினால். ஆகவே இது விளங்கி கொள்ளாவிட்டால் பெரிய சிக்கலாகும். மரித்தவர்கள் இந்த பூமியில் மறுபடியும் வந்து வாழ்வதில்லை. கிறிஸ்துக்காக சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தைக்காக தன்னைத்தானே தீட்டுப்படாத காத்து கொண்டவர்கள், உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். ஆகவே இதை விளங்கி கொள்ள வேண்டும். இது ஆவிக்குரிய ரகசியம். இது சாதாரணமாக விளங்க கொள்ள முடியாது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இயேசு வந்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி 1000 வருஷ அரசாட்சி ஆழ்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது தப்பு. கிறிஸ்துவுக்காக சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். ஆகவே இதை நம்ம விளங்கி கொள்ளாவிட்டால் பெரிய சிக்கல். இப்படி நிறையா உள்ளான அர்த்தம் உண்டு. ஆகவே சிரஞ்சேதம் என்ன? உலகம் உண்டான இயேசு வந்து போன பின்னாடி 6 கோடி மக்கள் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டார்கள், ரத்த சாட்சியாக மரித்தார்கள். அவங்களாம் எழுந்து மறுபடியும் திருமணம் பண்ணி வாழ்வார்களா? 1000 வருஷ அரசாட்சி என்பது பழுகி பெருகி பூமியை நிரப்புவது. மாம்சத்தில் இருக்கிறவங்க தான் அந்த 1000 வருஷ அரசாட்சி. மரித்து போன பரிசுத்தவான்களுக்கு யாரும் கிடையாது. அதே போல் இயேசு வந்து 1000 வருஷ அரசாட்சியில் இருந்து நடத்துவதில்லை, கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நடத்துவார். இதை விளங்கி கொண்டால் தான் மற்ற காரியங்கள்லாம் இது சரியாக புரியும்.
இல்லாவிட்டால் மரித்தவர்கள் யாராச்சும் வந்து இந்த பூமியில் வாழ முடியுமா? இயேசு வந்து 1000 வருஷ அரசாட்சியில் இருந்து மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வருவாரா? இயேசு உலகம் முடியும் போது தான் வருவார். அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிறாரு. இதை விளங்கி கொண்டால் பெரிய ஆசீர்வாதம். இல்லைன்னா பெரிய தடுமாற்றம். மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் வந்து மறுபடியும் வாழ்வதில்லை. இதை விளங்கி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.